அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு வார்த்தையை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதை வெற்றியுடைய பாதையாக அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தரத்துக்கு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களுடைய தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, அதில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தருவான். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது உங்களுடைய வருமானத்தில் அல்லாஹு தாலா மேலும் மேலும் பரக்கத்தை புரிவான் இன்ஷா அல்லாஹ். அதற்கு ஒரு ஆதாரமாக இந்த ஒரு ஹதீஸ் இருக்கு, நூல் திருமிதியில இடம்பெற்றிருக்கு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரேனும் சாப்பிட விரும்பினால் அவர் அல்லாஹ்வின் பெயரை ஆரம்பத்தில் குறிப்பிட வேண்டும். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுங்கள். ஆரம்பத்தில் சொல்ல மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹ் வ அவ்வலஹு வ ஆஹிரஹு, ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று கூற வேண்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் சரி, பிஸ்மில்லா சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் ஒரு விருத்தியை ஏற்படுத்தி தருவான், அவனுடைய கிருபையை அதில் பொழிவான். நம்ம தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, நம்மளோட உணவு ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுதா இருந்தாலும் சரி, நம்ம அல்லாஹுவை அழைத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா படைச்ச ரப்புக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி அதை மென்மேலும் செழிக்க செய்வான். அதுல ஷைத்தானுடைய தீங்க விளக்குவான். அந்த விஷயத்துல ஷைத்தானால நுழைய முடியாது. அதுல மேலும் மேலும் பரக்கத்தை பொழிவான். அதற்கு உதாரணமாக இந்த ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் திருமதியில இடம்பெற்றிருக்கு. சஹாபா ஒருத்தவங்க இதை பத்தி சொல்றாங்க, நாங்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூட்டத்தில் இருந்தோம். அவருக்கு உணவு கொண்டு வரப்பட்டது. ஆரம்பத்தில் இவ்வளவு பரக்கத் இருந்த அந்த உணவை நாங்கள் இதுவரை கவனிக்கவில்லை. இறுதியில் உணவில் பரக்கத்தில்லை. எனவே நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காரணம் கேட்டோம். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், ஆரம்பத்தில் நாங்கள் அனைவரும் சாப்பிட தொடங்கும் முன் பிஸ்மில்லாஹ் ஓதினோம். இறுதியில் ஒருவர் எங்களுடன் சேர்ந்தார், மேலும் பிஸ்மில்லாஹ் ஓதவில்லை. அவர் ஷைத்தான் அவனுடன் சேர்ந்து சாப்பிட்டான். இதுலயே தெரியுது, நம்ம எந்த ஒரு விஷயம் சாப்பாடாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பிஸ்மில்லா சொல்லி செய்யும் பொழுது அல்லாஹ் மேலும் மேலும் பரக்கத்தை செய்வான். அதில் திருப்தி அதிகப்படுத்துவான், விரிஸ்தாலமா அதை ஆக்குவான். நம்ம பிஸ்மில்லா சொல்லாம நம்ம ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதுல ஷைத்தான் உள்ள நுழையிறான். ஷைத்தான் உள்ள நுழையும் பொழுது அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை அழிச்சு, ஷைத்தானுடைய வேலையே என்ன, கெட்ட விஷயமா ஏற்படுத்தி அந்த விஷயத்த கெட்டதா கொண்டு போய் முடிக்கணுங்கிறது தான் ஷைத்தானுடைய எண்ணம். அல்லாஹுடைய பரக்கத்தை அதுல இருந்து கெடுக்கணும் அப்படிங்கிறது ஷைத்தானுடைய நோக்கம். அதை ஷைத்தான் செய்வான். அப்போ நம்ம எப்பவுமே எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் சரி, வேலை ரீதியாகவோ இல்லை வேற ஏதாச்சுமா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி, பிஸ்மில்லா சொல்லி நம்ம செய்யணும். அப்பா அல்லாஹு தாலா அதுல பரக்கத்தை செய்வான். நீங்க தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானத்துல அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா எல்லா செயலையும் நீங்க பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க. கண்டிப்பா அல்லாஹ் தாலா அதிகப்படுத்துவான், வருமானத்துல பரக்கத்தை அதிகப்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம உச்சரிச்சா அதுல இருக்கிற முயற்சிகள்ல அல்லாஹு தாலா துணையோட இருப்பான். அதுல எந்த ஒரு இழப்பும் இல்லாம அதை நல்ல விதமா கொண்டு போய் சேர்க்க அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்வான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இந்த வார்த்தையில நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய திருநாமங்கள் இடம்பெற்றிருக்கு. பிஸ்மில்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் அப்படின்ட்டு இருக்கு, அது அல்லாஹுடைய சரியான பெயர். அர் ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அப்படின்ட்டு வருதா, அதுல அர் ரஹ்மான் அப்படிங்கிறது அல்லாஹுடைய திருநாமங்கள்ல ஒன்று, அவனுடைய குணாதிசயங்கள்ல ஒன்று. இரக்கம் உள்ளவர், அவனுடைய கருணை, அதான் அதனுடைய அர்த்தம். இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன் தான் அர் ரஹ்மான் அப்படிங்கும் பொழுது. இந்த கருணையாளனை இருக்க முடியவன நம்ம அழைக்கிறோம். எப்படி அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் தன் குழந்தை மீது கருணை காட்டுவதை விட அல்லாஹ் தன் அடியான் மீது கருணை காட்டுவான். ஒரு தாய் அளவுக்கு வேற யாராலையும் உலகத்துல கருணையோட, நம்ம என்னதான் கோவம் இருந்தாலும் சரி, தன் பிள்ளை மேல கருணையோட பாசத்தோட இருக்க முடியாது. வேற யாராலையும் இருக்க முடியாது, தாயால மட்டும்தான்.
அதை காட்டியும் பல மடங்கு அதிகமா அந்த ரப்புல் ஆலமீன் நம்ம மேல கருணை காட்டுவான். அந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமத்தை நம்ம அதில் அழைச்சிருக்கோம். லாஸ்டா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். ரஹீம் அப்படிங்கிறது இரக்கம் உள்ளவன். இதுவும் அல்லாஹுடைய திருநாமம் தான். நம்ம எங்க இருந்தாலும் சரி, நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், அல்லாஹ் நம்மளை பற்றி கொள்வான், அல்லாஹ் நம்மளோட கருணையோட நம்ம கூட இருப்பான் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் சரி, இதை நீங்க சொல்லிட்டு செய்யுங்க. ரொம்ப நேரம் ஆக போறது இல்லை அது சொல்றதுக்கும். அந்த செயல் செய்யறதுலயும் ஒன்றும் அதுல எந்த ஒரு லேட்டும் ஆயிராது. நம்ம அல்லாஹ் அழைச்சி எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக முன்னேற்றமா இருந்தாலும் சரி, இல்லை படிப்பு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி, எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் சரி, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லுங்க. சமைக்கும் பொழுதா இருந்தாலும் சரி, அந்த சாப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. அதில் அல்லாஹு தாலா மேலும் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவோம். சிம்பிளான ஒரு விஷயம்தான் இந்த ஒரு வார்த்தை. அல்லாஹுவை அழைச்சி நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்யணும். சப்போஸ் நம்ம செய்ய மறந்துட்டாலும் பிஸ்மில்லாஹி அவ்வளவு வாகிரஹு அந்த வார்த்தையும் சொல்லணும். அப்படி சொன்னாலும் சரி, அதுல அல்லாஹ் துணையோட நமக்கு இருப்பான். ஷைத்தான் அந்த விஷயத்திலேருந்து நவுந்துருவான். ஷைத்தான் நவுந்துட்டாலே போதும், அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைச்சிடும். இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை வளமையா கொண்டு வாங்க. கண்டிப்பா அல்லாஹு தாலா உங்க வாழ்க்கையில பரக்கத்தை அதிகப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.